Good morning students. Today going to 5th science. Last class நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோன்னு ஒரு ரீகால் பண்ணிடலாம். First national parks. How many national parks? Yes, 73 national parks. Okay, first one Jim Corbett National Parks, Gir Forest National Parks, Kaziranga National Park, Sundarban National Park, Anka National Park. Next, Periyar National Park, Gindi National Park. Okay, next, Wildlife Sanctuary. How many wildlife sanctuaries? 416. Okay, first one, Kalakadu Wildlife Sanctuary, Mudumalai Wildlife Sanctuary, Mundandurai Wildlife Sanctuary, Anamalai Wildlife Sanctuary, Vedandangal Bird Sanctuary. Next, advantages of conservation. Next one, prevention of cruelty to animals. அதாவது அனிமல்ஸ் வந்து வதை பண்ணுறதுலேருந்து நாம் தடுக்கிறது. ஓகே, அதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோன்னா ப்ளூ கிராஸ் மீன்ஸ் அனிமல்ஸ் பாதுகாப்புக்கோசரம் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ப்ளூ கிராஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் 3 ஏர். Learning objectives. Know about different layers of atmosphere. Understand the causes of air pollution. List out the ways of reducing air pollution. Know about the airborne diseases. Understand the importance of air in daily life. First one, introduction. Air is present everywhere around us. Air வந்து நம்மளை சுற்றி present ஆயிருக்கு. Though we cannot see it, we can feel it. Air is a mixture of gases like oxygen, nitrogen, carbon dioxide and hydrogen. இந்த ஏர் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, நீங்கள் ஏர் பார்த்துருக்கீங்களா? நோ. ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இந்த ஏரில் வந்து என்னென்ன கேஸஸ் மிக்ஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், அது இல்லாமல் வாட்டர் வேப்பர், ஹைட்ரஜன் அப்படிங்கிற சம் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இதில் மிக்ஸ்டர் ஆகிருக்கு. These gases act as an envelope around the earth and form the atmosphere. இந்த கேஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தை வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து பாதுகாக்குது. அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அட்மாஸ்பியராக உருவாயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளது எர்த்து வந்து இந்த பிளேஸ் இருக்குது. எர்த்துக்கு மேலே தான் இந்த அட்மாஸ்பியர் இருக்குது. இந்த அட்மாஸ்பியர் தான் வந்து இந்த கேஸஸ்லாம் தான் நம்ம எர்த்தை வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அந்த பிளேஸ் தான் நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். It is the presence of atmosphere that makes the earth is a suitable place for living. இந்த அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால தான் இந்த எர்த்தில் நம்மளால் லிவ் பண்ண முடியுது. ஓகேங்களா? அட்மாஸ்பியரில் ஏர் கண்டிப்பாக நம்ம லிவ் பண்ணுறதுக்கு ஏர் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? இந்த அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால தான் இந்த எர்த்தில் நம்மளால் லிவ் பண்ண முடியுது. In the recent year, more number of industries has been established and the release excesses of harmful gases like carbon dioxide into the atmosphere. அதாவது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துருச்சு, இண்டஸ்ட்ரியெலாம் வந்துருச்சு. அதிலிருந்து வர புகை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரிலீஸ் பண்ணும்போது அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணுது. இப்போ நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த கிளாத்துலாம் யூஸ் பண்ணுற அந்த சாயப்பட்ட அந்த ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது நிறைய. அதிலிருந்து வர ஸ்மோக் வந்து கார்பன் டை ஆக்சைடு அது போய் அட்மாஸ்பியரில் படும்போது அது அந்த அட்மாஸ்பியரில் இருக்க ஏரை பொல்யூட் பண்ணுது. அது மூலியம் நம்மளுக்கு மெனி டிசீஸும் அட்டாக் ஆகும். இது மூலியம் நம்மளுக்கு அட்மாஸ்பியரில் வந்து ஓசோன் லேயர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து இது நிறைய கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால அந்த லேயர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ஹோல் இருக்குது. ஓகேங்களா? அந்த லேயர் வந்து சன்லைட்டை வந்து டைரெக்டாக நம்மளுக்கு வந்து விடாமல் அந்த சன்லைட்டை ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு அனுப்புது. எதுனா அந்த ஓசோன் லேயர். அந்த ஓசோன் லேயரே இப்போ வந்து அதில் ஹோல் விழுந்ததுனால தான் அதிகமான இப்போ வந்து ஹீட் வந்து இருக்குது.
ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து வர டைரக்ட் லைட்டு நம்மளுக்கு வர்றது கிடையாது. அந்த மாதிரி வந்தால் இந்த இடத்துல வந்து அதிகமாக ஹீட் இருக்கும், நம்மளால லீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஹீட்டை வராமல் யார் தடுக்கிறாங்க அப்படின்னா ஓசோன் லேயர் அப்படிங்கிற லேயர் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருக்குது. ஓகேங்களா. அதிலிருந்து வர சன்லேருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து அது ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு தேவையான ஹீட்டை மட்டும்தான் அனுப்பிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் வரதுனால அதிக கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் சேரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஓசோன் லேயர்ஸ்லேயே ஹோல் விழுந்துருச்சு. ஓகேங்களா. அது வந்து இந்த ஹோல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து இடத்துல வந்து அதிகமான வெப்ப ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Because of this air is polluted more than over before. இந்த ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. In this lesson we are going to study about different layers of atmosphere, air pollution, airborne diseases and the measure to control air pollution. Okay, first atmosphere. The earth is surrounded by a layer of gases which is called the atmosphere. இந்த எர்த்தை வந்து கேஸ் வந்து ஒரு லேயர் மாதிரி நம்மளை பாதுகாக்குது இந்த எர்த்தை. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அட்மாஸ்பியர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கம்போஸ்ட் நேம்லி ஆஃப் நைட்ரஜன் 78% and oxygen 21%. Other gases like carbon dioxide and argon comprises 1% of the atmosphere by volume. அதாவது டோட்டலாக 100% கேஸஸ் நம்ம இடத்துல இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 கேஸஸ் பார்த்தோம், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் 100% ஏரில் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இந்த நைட்ரஜன் 78% இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் நம்மளால் லீவ் பண்ண முடியுது. ஓகேங்களா. இந்த நைட்ரஜனை வந்து பிளான்ட் வந்து எடுத்துக்கும், பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகும், நம்மளுக்கு ஆக்சிஜன் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 1% வந்து கார்பன் டை ஆக்சைடும் அதர் கேஸஸும் இதில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகே, மொத்தம் டோட்டலாக 100% கேஸில் அதிகமாக இருக்கிறது எதுனா நைட்ரஜன். ஓகேங்களா. இந்த எர்த்தை வந்து இந்த அட்மாஸ்பியர் தான் இந்த எர்த்தை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The atmosphere is like a blanket that surrounds the earth. It is protect the earth from getting too cold or too hot. இந்த அட்மாஸ்பியர் தான் வந்து என்ன பண்ணுது, நம்ம எர்த்தை வந்து கவர் பண்ணி இருக்கு. ஓகேங்களா. இந்த எர்த்தை வந்து நம்மளுக்கு கோல்டுலேருந்து ஹாட்லேருந்து இந்த அட்மாஸ்பியர் தான் நம்மளே பாதுகாக்குது. அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். இந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்மாஸ்பியர் மேலே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். அந்த அட்மாஸ்பியர் வந்து 5 லேயராக டிவைட் பண்ணியிருக்காங்க. த லேயர்ஸ் ஃப்ரம் த பாட்டம் அப்வர்ட்ஸ் ஆர் கால்டு. அதாவது பாட்டம்லேருந்து எர்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரோபோஸ்பியர், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்டு எக்ஸோஸ்பியர். மொத்தம் 5 லேயர்ஸ் இருக்குது. திஸ் ஒன் எர்த்துக்கு நியர் பிளேஸில் இருக்கிறது எது அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர் பிளேஸில் தான் இந்த ஏரோப்ளேன் இந்த மாதிரி இதெல்லாம் போகிறதுலாம் இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியரில். மீசோஸ்பியர்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இந்த எரிக்கல்லாம் மேலேருந்து வரும். நீங்கள் சம்டைம்ஸ் எப்பயோ ஒரு முறை ரேராக பார்த்துருப்பீங்க. அந்த வர எரிக்கல்ல இந்த மீசோஸ்பியரில் தான் வந்து அது ஃபுல்லாக என்ன ஆயிரும், அதில் எரிஞ்சிடும். ஓகேங்களா. மீதி 1-2 சிறிய கற்கள் தான் அதிலிருந்து நம்ம இடத்துல வந்து விழுறது. நெக்ஸ்ட்டு தெர்மோஸ்பியர். இது பேரே தெர்மோஸ்பியர். அப்போ இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். எக்ஸோஸ்பியர்னால் வெளியில் இருக்கிற அடுக்கு. எக்ஸோ மீன்ஸ் வெளியே. இந்த 5 லேயர்ஸில் லாஸ்ட்டாக இருக்க லேயர் எக்ஸோஸ்பியர். ஓகே, இது எல்லாத்துக்குமே ஸ்பியர்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா இந்த பூமி வந்து கோள வடிவில் இருக்குது. ஓகே, அதனால தான் இது வந்து ஸ்பியர்னு வச்சு எல்லாமே வந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிற பேர் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர்.
The troposphere is the lower layer of the atmosphere. இந்த ட்ரோபோஸ்பியர் பார்த்தீங்கன்னா எர்த்துலேருந்து பார்க்கும்போது அதுதான் ஃபஸ்ட்டு லேயர். இது ரொம்ப கீழாவில் இருக்கும் நம்ம எர்த்தில். ஃப்ரம் த sea level it extend up to about 10 கிலோமீட்டர். இது sea level இருந்து பார்க்கும்போது இந்த அட்மாஸ்பியர் இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இட் இஸ் த டென்சிட்டி லேயர் அண்ட் ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ஏர் இன் த அட்மாஸ்பியர் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் லேயர். இந்த லேயரில் தான் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஏர் வந்து இருக்குது. எதுலன்னா ட்ரோபோஸ்பியர். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதிக காற்று இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்குது. திஸ் லேயர் ஆல்சோ ஹேஸ் வாட்டர் வேப்பர். இந்த ட்ரோபோஸ்பியரில் வாட்டர் வேப்பர்ஸும் இருக்குது. வி லிவ் இன் த ட்ரோபோஸ்பியர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வெதர்ஸ் clouds, rain, snow is found in this layer. இந்த லேயரில் தான் என்ன இருக்குன்னா clouds இருக்குது, ரெயின் இருக்குது, ஸ்னோ. இது த்ரீயுமே வந்து இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்குது. ஆல் வெதர் சேஞ்சஸ் ஆல்சோ அக்கர் இன் திஸ் லேயர். இந்த வெதர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வர்றதுக்கு எப்படின்னா இந்த ட்ரோபோஸ்பியர் மூலியம் தான் சேஞ்ச் ஆகி வருது. இந்த க்ளவுட்ஸு, ரெயின், ஸ்னோ. ஓகேங்களா? Next, stratosphere. It extends from the top of the troposphere to about 50 km above the ground. இந்த stratosphere பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோபோஸ்பியர்லேருந்து 50 km above இருக்குது. Ozone layer found in this layer absorb harmful ultraviolet rays which can causes damage to our skin and eyes. நம்ம ஓசோன் லேயர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஓசோன் லேயர் இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அப்படிங்கிற லேயரில் தான் இருக்குது, செகண்ட் லேயரில் இருக்குது. இந்த ஓசோன் லேயர் சன்னிலிருந்து வர அந்த ஹார்ம்ஃபுல் மீன்ஸ் ரொம்ப பாதிக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து வரதை நம்மளுக்கு வந்து இது தடுத்து கொடுக்குது. இந்த மாதிரி டைரெக்டாக சன்னிலிருந்து நம்மளுக்கு அந்த அல்ட்ரா வயலட் ரேஸோட நம்ம ரீச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்னும் ஐஸும் பாதிக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்கின்னு ஐஸும் பாதிக்காத அளவுக்கு அந்த ஓசோன் லேயர் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ரிமைனிங் ஹீட்டை தான் வெளியில் விடுது. தேர் இஸ் நோ வாட்டர் வேப்பர் இன் திஸ் லேயர். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர்லாம் எதுவும் இருக்காது. நம்ம ட்ரோபோஸ்பியரில் பார்த்தோம் வாட்டர் வேப்பர்ஸ் இருக்குன்னு, இங்கே வாட்டர் வேப்பர்ஸ் கிடையாது. த டெம்பரேச்சர் இன் திஸ் லேயர் இஸ் அரவுண்ட் -550 டிகிரி செல்சியஸ். இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -550 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மீசோஸ்பியர். த ரீஜியன் அபவ் த ஸ்ட்ரேட்டோஸ்பியர் இஸ் கால்டு த மீசோஸ்பியர். இந்த மீசோஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கிறது, அதாவது சென்ட்ரு. மொத்தம் 5 லேயர்ஸ் பார்த்தோம். அதில் தேர்டு லேயராக இருக்கிறது மீசோஸ்பியர். இதுதான் சென்ட்ரான இது. இட் எக்ஸ்டெண்ட் அப்வர்ட் டு எ ஹைட் ஆஃப் அபவுட் 85 கிலோமீட்டர் ஃப்ரம் த கிரவுண்டு. கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது 85 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. த டெம்பரேச்சர் இன் திஸ் லேயர் டிக்ரீஸ் வித் ஹைட் அண்ட் இட் இஸ் -1100 டிகிரி செல்சியஸ். இது பார்த்தீங்கன்னா இதில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஹைட் அதிகம் ஆக ஆக டெம்பரேச்சர் வந்து குறையும். இதில் பார்த்தீங்கன்னா -1100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மீடியஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கை பர்ன் இன் திஸ் லேயர். இந்த மீடியஸ் அப்படிங்கிறது அந்த எரிக்கற்கள் அதெல்லாம் இந்த லேயரில் வரும்போது இது என்னன்னா அது ஃபுல்லாக பர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? கீழே விழாமல் இந்த லேயர்ஸ், இந்த மீசோஸ்பியர் லேயர்ஸ் பார்த்துக்கும். அதே மீறி 1 or 2 வந்து நம்ம எர்த்தை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு தெர்மோஸ்பியர். த லேயர் ஆஃப் வெரி ரேர் ஏர் above the mesosphere is called the thermosphere. இந்த தெர்மோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேரை வந்து தெர்மோஸ்பியர். தெர்மோ மீன்ஸ் ஹீட்டு. அப்போ இங்கே வந்து ஹீட்டு தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஏர் வந்து இங்கே இருக்காது அதிகம். இட் இஸ் ஃபவுண்ட் above the mesosphere. இது மீசோஸ்பியருக்கு மேலே இருக்கிற லேயர். நெக்ஸ்ட்டு எக்ஸோஸ்பியர். த outermost layer of the atmosphere is called the exosphere. Exo means வெளி அடுக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா? அதுதான் outermost layers. It lies between 400 to 1500 kilometer above the earth.
இதில் பார்த்தீங்கன்னா 400 வந்து 1500 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இது பறந்து விரிந்து இருக்குது. இதில் இந்த எக்ஸோஸ்பியர் தான் அதிகமாக இருக்கிற பிளேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏர் ஹியர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி தின். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மொத்தம் நம்ம 5 லேயர்ஸ் பார்த்தோம். என்ன லேயர்ஸ் பார்த்தோன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்.